யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுக்கே உயிர் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஒரே ராத்திரியில நின்னு போச்சுன்னா என்ன ஆகும்? அதுவும் ஒரு அரசாங்கத்தோட ஒரே ஒரு பாலிசியால. ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு பேரழிவை ஏற்படுத்தின ஒரு கதையை தான். சரி, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கலாம். இந்த கேள்விதான் உலக ஆடைத்துறையில ஒரு பெரிய புயலை கிளப்பிச்சு. ஒரு நாட்டோடைய ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே திடீர்னு முடங்கி போற நிலைமைக்கு எப்படி வர முடியும்? இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி பிப்ரவரி 1ஆம் தேதி வந்த ஒரு ஷாக்கிங்கான அறிவிப்பு தான். பங்களாதேஷ்ல இருக்கிற எல்லா ஸ்பின்னிங் மில்ஸையும் நிரந்தரமா மூட போறோம்னு சொல்லிட்டாங்க. இது ஏதோ மிரட்டல் இல்ல, இனிமே எங்களால தாக்கு பிடிக்கவே முடியாதுன்னு மில் ஓனர்ஸ் அசோசியேஷன் கைவிரிச்ச ஒரு நிலைமை. சரி, இந்த பிரச்சனையோட ஆழத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பங்களாதேஷ் எக்கானமில இந்த ஸ்பின்னிங் மில்ஸ் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்பின்னிங் மில்ஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, இதுதான் இந்த முழு இண்டஸ்ட்ரியோட இதயமே. கச்சா பருத்தியை எடுத்து நாம போட்டுக்கிற சட்டையா பேண்டா மாறுறதுக்கு முதல் படியா இருக்கிற நூலா மாத்திர முக்கியமான வேலையை இவங்க தான் செய்றாங்க. இப்போ இந்த முழு சப்ளை செயினையும் பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். கச்சா பருத்தி மில்லுக்குள்ள வருது, அது நூலா மாறுது, அந்த நூல் துணியா நெய்யப்படுது, அப்புறம் அந்த துணியை வெட்டி தச்சு நாம போடுற ஆடையா மாத்துறாங்க. இதுல இந்த 2வது ஸ்டெப், அதாவது நூலா மாத்துறது தான் ஸ்பின்னிங் மில்ஸோட வேலை. இந்த ஒரு ஸ்டெப் இல்லைன்னா மொத்த செயினுமே ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி அப்படியே சரிஞ்சு விழுந்துரும். அப்ப இவ்ளோ முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியோட முதுகெலும்ப உடைச்சது எது? எல்லாம் ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்ச ஒரு கவர்மெண்ட் பாலிசி தாங்க. ஆனா அதுவே ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்துடுச்சு. அந்த பாலிசி என்னன்னா, அரசாங்கம் ஒரு புது ரூல் கொண்டு வந்தாங்க. அதன்படி பங்களாதேஷ்ல இருந்து ஆடைகளை ஏற்றுமதி பண்றவங்க அவங்களுக்கு தேவையான நூல், மத்த மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் எந்த வரியும் இல்லாம, அதாவது டியூட்டி ஃப்ரீயா இறக்குமதி செஞ்சுக்கலாம். பேப்பர்ல பார்க்கும்போது இந்த பிளான் சூப்பரா இருந்துச்சு. ஏற்றுமதியாளர்களுக்கு செலவு குறையும், அப்போ அவங்க வெளிநாட்டுல இன்னும் நல்லா போட்டி போட முடியும், நாட்டுக்கு நிறைய டாலர்ஸ் வரும், பொருளாதாரம் வளரும். இதுதாங்க நோக்கம். ஆனா நல்ல நோக்கத்தோட போட்ட இந்த பிளான்ல தான் ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அதுதான் நிலைமைய தலைகீழ மாத்திடுச்சு. இந்த நிலைமைய விளக்க அங்க உள்ள ஒரு பழமொழி ரொம்ப சரியா இருக்கும். அந்த பழமொழி என்னன்னா, சொந்த தாய் வீட்டுல பட்டினியா வாடும்போது மகன் அந்நியர்களுக்கு அன்னதானம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது எவ்வளவு ஆழமான வரிகள் பாருங்க. ஆடை தொழிலை வளர்க்கறேன்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு கொள்கை அந்த தொழிலுக்கு அடிப்படையா இருந்த உள்நாட்டு நூற்பாலைகளையே பட்டினி போட்டுடுச்சு. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கார்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கீங்க. உங்க முன்னாடி 2 ஆப்ஷன். ஒன்னு நம்ம ஊர்ல தயாரான நூல், ஆனா அதோட உற்பத்தி செலவு அதிகம். இன்னொன்னு பக்கத்து நாடான இந்தியாலேருந்து வர்ற நூல், விலை குறைவு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு, அதுவும் இல்லாம இப்ப வரியே கிடையாது. நீங்க எதை வாங்குவீங்க? லாபத்தை யோசிக்கிற எந்த ஒரு பிசினஸும் இறக்குமதி நூலை தானே தேர்ந்தெடுக்கும். அவங்களும் அதே தான் செஞ்சாங்க. இதோட விளைவு, இந்தியாவிலிருந்து நூல் ஒரு சுனாமி மாதிரி பங்களாதேஷ்குள்ள வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. உள்ளூர்ல இந்த ஸ்பின்னிங் மில்ஸ் கிட்ட நூல் வாங்க ஆளே இல்லாம போயிட்டாங்க. அவங்களோட மொத்த மார்க்கெட்டும் காலி. அப்போ என்ன ஆகும்? ஒன்னு பின்னாடி ஒன்னா எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சுது. அவங்க குடோன்ல எல்லாம் விற்காத நூல் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. மிஷின் எல்லாம் சும்மா தான் நிக்குது. ஆனா அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணி ஆகணும். பேங்க்ல வாங்கின கடனை கட்ட முடியல. வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட காசு இல்ல. நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. பிரச்சனை இவ்ளோ பருசானதும் கவர்மெண்ட் தலையிட்டு சரி பண்ண முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்த தீர்வுலையும் ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. சரி, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்தியாலேருந்து ரோடு வழியா நூல் இறக்குமதி பண்றதுக்கு தடை விதிச்சாங்க. இதனால உள்ளூர் மில்களை காப்பாற்ற முடியும்னு நினைச்சாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இந்த தடை கடல் வழியா வர்ற இறக்குமதிக்கு கிடையாது. உடனே ஏற்றுமதியாளர்கள் என்ன பண்ணாங்க? சிம்பிள், அவங்க ரோடு வழியா கொண்டு வர்றதை நிறுத்திட்டு கப்பல் வழியா நூலை இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த தடை இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு. சரி பண்ண போய் இப்போ நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. ஒரு பெரிய முட்டுக்கட்டை உருவாகி இருக்கு. கவர்மெண்ட் இப்போ 2 பெரிய குரூப்புக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்குது. இந்த நிலைமைய பாருங்க. ஒரு பக்கம் உள்நாட்டு ஸ்பின்னிங் மில்ஸ் எங்க தொழிலை காப்பாத்துங்க, இந்த மலிவான இறக்குமதியிலிருந்து எங்களை பாதுகாக்கலனா எங்களால பிழைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கார்மெண்ட் ஏற்றுமதியாளர்கள் எங்களுக்கு மலிவான நூல் வேணும், அப்போதான் நாங்க சர்வதேச மார்க்கெட்ல போட்டி போட முடியும்னு சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட் ஒருத்தருக்கு உதவி செஞ்சா இன்னொருத்தருக்கு பாதித்து. இதனால அரசியல் ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் ஒரு பெரிய முடக்கம் ஏற்பட்டிருக்கு. இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல. இந்த முடிவோட தாக்கம் ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரு நிபுணர் சொல்ற மாதிரி ஆடை தொழில் பங்களாதேஷோட பொருளாதாரத்துக்கே ஆக்சிஜன் மாதிரி.
அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு முழு நாட்டோடைய தலைவிதியே இந்த ஒரு பிரச்சனையில தான் அடங்கியிருக்கு. இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது. ஒரு பொருளாதாரத்தோட ஒரு பகுதிக்கு நல்லது செய்யணும்னு ஒரு பாலிசியை கொண்டு வர்றோம், ஆனா அதுவே இன்னொரு பகுதியை அழிச்சிடுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எது சரி எது தப்புன்னு ஒரு பதில் இருக்கா? இதுதான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி.